பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியிலும் தமிழ்நாடு முதலிடம். சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடிலும் தமிழ்நாடு முதலிடம். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கும் மேலான முதலீடுகளை ஈர்த்து 32 லட்சத்திற்கும் மேலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது. அந்த அடிப்படையில் 2021 திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திராவிட மாடல் அரசு தொடர்ந்து கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணமாகவும் உட்கட்டமைப்பில் கவனம் செலுத்தியதன் காரணமாகவும் தொழில் செய்ய உகந்த மாநிலங்களுடைய தரவரிசையிலும் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. ஒன்றிய பிஜேபி அரசு மேக் இன் இந்தியால கான்சென்ட்ரேட் பண்ணதோ இல்லையோ, தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது மேக் இன் இந்தியால கான்சென்ட்ரேட் பண்ணது. அதனாலதான் தொழில் உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. தமிழ்நாடு பல்வேறு துறைகள்ல இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பல தரவுகள் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் 2021 திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கும் மேலான முதலீடுகளை ஈர்த்து 32 லட்சத்திற்கும் மேலான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது. மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம். பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியிலும் தமிழ்நாடு முதலிடம். அதிகமான பெண் அதிகாரிகள் காவல்துறையில் பணி செய்வதிலும் தமிழ்நாடு முதலிடம். சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடிலும் தமிழ்நாடு முதலிடம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? திராவிட மாடல் அரசு தொடர்ந்து கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணமாகவும் உட்கட்டமைப்பில் கவனம் செலுத்தியதன் காரணமாகவும் தொழில் செய்ய உகந்த மாநிலங்களுடைய தரவரிசையிலும் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. ஒன்றிய பிஜேபி அரசு மேக் இன் இந்தியால கான்சென்ட்ரேட் பண்ணதோ இல்லையோ, தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது மேக் இன் இந்தியால கான்சென்ட்ரேட் பண்ணது. அதனாலதான் தொழில் உற்பத்தியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. இதன் காரணமாக தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் அதிகமாவதன் காரணமாக தமிழ்நாடு மகிழ்ச்சியாக வாழ தகுதியான மாநிலங்கள்ல முதல் இடத்துல இருக்கு. இதன் காரணமாக நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான நலமான எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே கண்கூடான சாட்சி.